Student, 12th standard chapter 4 example 2.29 cos of sin inverse of x by root of 1 plus x square sin of cot inverse 3 by 4 இது வேல்யூ ஃபைன் பண்ண சொல்றாங்க x வேல்யூ ஃபைன் பண்ண சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபுல்லாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்ம் வேல்யூஸில் இருக்குது ஜஸ்ட் நமக்கு இதுக்கு ஒரு வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் இது வேல்யூ ஒரு டம்மி வேல்யூ கொடுக்கலாம் ஓகே கொடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் தீட்டா ஒன் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்போ நெக்ஸ்ட் சைன் இன்வர்ஸ் ஆப்போசிட் பண்ணால் சைனாக மாறும் அப்போ சைன் தீட்டா ஒன்று கொண்டு எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x/. சைன் தீட்டானாவே நமக்கு ஆப்போசிட் பை ஹைப்போதிஸ். அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ ட்ரையாங்கிள் ஆப்போசிட்டு ஹைப்போதிஸ் அட்ஜஸ்ட் சைடு நமக்கு ஆப்போசிட்னா வரும் எக்ஸ் இருக்குது, ஹைப்போதிஸ் நம்ம ரூட் ஆஃப் 1 + x இருக்குது. அப்போனா நமக்கு அட்ஜஸ்ட் சைடு மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏசி ஸ்கொயர் = ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை பித்தாகரஸ் தியரம். இப்போ ஏசி ஸ்கொயர் நமக்கு என்ன வரும்? ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இந்த ரூட்டு ஸ்கொயரும் 1 + x². ஏபி ஸ்கொயர்னா நமக்கு ஆப்போசிட் x², பிசி ஸ்கொயர் தான் ஃபானா கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த x² கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி ஸ்கொயர் = 1. அப்போ பிசி = வரும் 1. அப்போ பிசி நம்ம ரிசல்ட் பிசி அட்ஜஸ்ட் சைடு 1. இப்போ காசு என்ன? காஸ் தீட்டா ஒன்னா வரும் அட்ஜஸ்ட் சைடு பை ஹைப்போதிஸ். 1 இருக்கா? 1/√of 1 + x. ஏன்னா ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் செகண்ட் கண்டிஷன். இந்த ஃபுல்லாக காட் இன்வர்ஸ் 3/4 வந்து θ2ன்னு எடுத்துகிறோம். இப்போ காட் θ2 அட்ஜஸ்ட் சைடு போய் ஆப்போசிட்டு. நெக்ஸ்ட்டு இது நான் அட்ஜஸ்ட் சைடு 3 இருக்குது, ஆப்போசிட் சைடு 4 இருக்குது. இப்போ ஹைப்போதிஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பித்தாகரஸ் தியரம் ஏசி ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா 16 + 9 2 25 ரூட் தான் 5. அப்போ ஏசியில் ஹைப்போதிஸ் 5. இப்போ நமக்குன்னா சைன் இது θ2 கன்சிடர் பண்ணால் அப்போ தீட்டா என்ன சைன் θ2 யூஸ் பண்ண போகிறோமா? அப்போ சைன் ஆப்போசிட் பை ஹைப்போதிஸ். ஆப்போசிட் 4 பை ஹைப்போதிஸ் 5. ஓகே, இப்போ ஃபார்ம் நம்ம சம்ஸ் பண்ணலாமா? கிவன் கொஸ்டினுக்கு கூட ஆன்சர் எடுத்துக்கலாம். நமக்கு cos sin inverse x² √ 1 + x² sin of cot inverse 3/4. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணிடலாம்? θ1 எடுத்துட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக நான் கன்சிடர் பண்ணலாம் θ2 எடுத்தேன்னா இப்போ cos θ1 என்ன ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறானு 1/√of 1 + x² ஈக்குவல் டு சைன் θ2 வேல்யூனா வரும் 455. இப்போ எனக்கு என்னமா இந்த 1 + x² நான் மல்டிப்ளை பண்ணா டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு எடுக்கிறீங்க. அப்படி 1 + x² ரூட்டுக்குள்ளே இருக்கும், டிவைடில் 1 இருக்கும். இது 5/4 மாறும். ஓகே, இப்போ இது ரூட் ரிமூவ் பண்ணால் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு ரூட் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். இங்கே 5 ஸ்கொயர் பண்ண 25, 4 ஸ்கொயர் பண்ணால் 6, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. +1 சைடு தான் -1 ஆகிடும். அப்போ எல்சின்னா நமக்கு டிவைடில் 1 × 25, 16 டிவைட்னா 16 இருக்கும். 25 16 போனால் 9, 9/16. 9/16 ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 9 ரூட் எடுத்த 3, 16 ரூட் 4. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 தான் நமக்கு அந்த ஃபுல் ரிசல்ட்டோட எக்ஸ் வேல்யூ. ஓகே, ப்ளஸ் 3/4 ஒன்று மைனஸ் 3/4 வேல்யூ. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் சிம்பிள் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.